ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீரும் பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, மூணையும் அந்த எண்ணெயில் நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்து இந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பெரட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாருங்க, இந்த அளவுக்கு ஆனவுடனே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, இந்த பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் போட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு கிண்டி அந்த எண்ணெயில் 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் இதை போட்டு இதை நல்லா வதக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட சேர்ந்து முந்திரி பருப்பு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி முந்திரி குருணை எடுத்திருக்கேன். இதை வதக்கி எடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை அரைச்சாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு பேன் எடுத்து பட்டர் விட்டுக்கோங்க. பட்டர் விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பட்டர் உருகட்டும். உருகுனே நல்லா சாப் பண்ண ஆனியன் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இது வதங்கினோடனே பட்டாணி, இது பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சது, காஞ்ச பட்டாணி கிடையாது. நீங்கள் இதில் காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணால் ஓவர் நைட் ஊற வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் வதங்கட்டும். இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக வத்தப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, மல்லிப்பொடி, தேவையான அளவு போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சோம்ல ஆல்ரெடி வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு அதை இதில் போட்டு இதை கிண்டி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு, கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. விட்டு வேக விட்டு அதை நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்தோடனே நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பன்னீரை போட்டுக்கோங்க. பன்னீர் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ சூப்பரான பன்னீர் ப்ளஸ் பட்டாணி மசாலா ரெடி ஆகிட்டுருக்கு. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா ஊற்றிக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். லைட்டாக கஸ்தூரி மேத்தியும் கசக்கி போட்டிருக்கேன். அது ரெண்டையுமே கொஞ்சம் ஆட் பண்ணுறப்ப டேஸ்ட் இன்னமும் எக்ஸ்ட்ராவாக நல்லாயிருக்கும். இப்போ மல்லி இலையை தூவி இறக்கிட்டா சூப்பரான பன்னீர் பட்டர் ப்ளஸ் பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதை நம்ம இப்போ சப்பாத்தி கூட வச்சு சர்வ் பண்ணலாம். செமையான பன்னீர் பட்டர் பட்டாணி மசாலா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.